வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். நானும் என் ஃப்ரெண்டும் எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா நடந்தது. அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே நடந்தது தான் நாங்கள் வீடியோவாக எடுத்திருக்கோம், பாருங்கள். தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கனலை எப்படி உருவாக்கி எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அதை நல்லா பரவி விட்டு அதை நல்லா தட்டி அதை சரி பண்ணி அதில் நடந்து போகிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பக்கத்திலே ஒரு பள்ளம் தோண்டி அதில் பாலை நிறச்சி வச்சுருக்காங்க. அதில் காலை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் பூ மேலே நடந்து போகிற மாதிரி பூவில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. தீ மிதிக்கிற இதில் கலந்துக்கிறவங்க எல்லாருமே தூரத்தில் ஒரு கோவில் இருக்குது, அங்கேருந்து ரெடியாகி தான் ஒவ்வொருத்தராக இந்த தீமிதியில் கலந்துக்கிறாங்க. இது தொடங்குறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க 3 நாளைக்கு முன்னாடி மாலை போட்டு விரதம் இருந்து இதில் கலந்துக்கிறாங்க. இது 3 நாளும் இந்த கோவிலில் திருவிழா தான். ஒரு நாள் அன்னதானம், ஒரு நாள் கூழ் காய்ச்சி ஊற்றுறது, இது மாதிரி வரிசையாக நடக்கும். முதல்ல அம்மன் ரெடியாகி ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். அவங்க அப்படியே ஆடி ரெடியாகி அதை பூக்குழின்னு சொல்கிறாங்க. இதில் இறங்கி நடந்து போகிறாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே எல்லாருமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக நடந்து போகிறாங்க. இதில் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதில் எல்லாருமே நடந்து போகிறாங்க. சிறு குழந்தைகளை இடுப்பில் வச்சுட்டு கூட நடக்கிறாங்க. இந்த 3 நாள் அம்மன் திருவிழாவில் பால் குடம் எடுத்தல், கூழ் காய்ச்சி ஊற்றுறது, அன்னதானம், அப்புறம் அம்மன் ஊர்வலம், ஒரு நாள் தீமிதி, இதெல்லாம் தான் இந்த 3 நாள் திருவிழாவில் அடக்கம். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை சிறப்பாக செய்து இந்த திருவிழாவை நல்லபடியாக நடத்தி கொண்டாடுவாங்க. 3 நாளுமே அன்னதானம் கொடுப்பாங்க. இந்த அன்னதானத்தையும் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு முடிந்ததை செஞ்சு இதை சிறப்பாக செய்வாங்க. கூழ் காய்ச்சறது கூட ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு காய்ச்சி இந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. இது மாதிரி இந்த விழா இங்கே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், எல்லாரும் நடந்து போகிறாங்க.